வெல்கம் வின் யூடியூப் சேனல்களே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி ஒரு குறளை பற்றி பார்க்க போகிறோம். வினைக்கண் வினைக்கேடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. விளக்கம்: செயலை தொடங்கி குறையாக விட்டவரை இவ்வுலகம் கைவிடும். ஆகையால் செயலில் முயற்சி இல்லாது இருத்தலை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் ஷாப்பிங் அப்படிங்கிறவங்க தான் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவங்களோட வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வீட்டிலேருந்தே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டோர் டெலிவரியும் கொடுத்துருவாங்க. பொருட்கள் எல்லாமே தரமாக இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒரு விவசாயி தனது வயது அதிகமானதால் இறக்கும் தருவாயில் இருந்தார். தம் பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருப்பதை பற்றி கவலையாக இருந்தார். ஒரு நாள் தம் பிள்ளைகளை அருகில் அழைத்தார். தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அந்த நிலங்களின் ஓரிடத்தில் ஓரடி ஆழத்தில் புதையல் இருப்பதாக சொன்னார். அதை தேடி எடுத்து கொள்ளும்படியும் சொல்லிவிட்டு இறந்து போனார். முதலில் மூத்த மகனின் நிலத்தை முழுவதையும் ஒரு அடி ஆழத்திற்கு தோண்டினார்கள். புதையல் எதுவும் கிடைக்கவில்லை. ஒருவேளை அப்பா 2 அடி என்று சொல்வதற்கு ஒரு அடி என்று சொல்லிவிட்டாரோ என்று சந்தேகத்தில் பிள்ளைகள் மூவரும் சேர்ந்து மூத்தவனின் நிலத்தை இன்னும் 1 அடி ஆழம் தோண்டினார்கள். அப்போதும் அவர்கள் புதையல் கிடைக்கவில்லை. எப்படியும் புதையல் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று வெறியில் 2வது மகனின் நிலத்தை 2 அடி வரை தோண்டினார்கள். ஏமாற்றமே மிஞ்சியது. இவ்வளவு தூரம் தோண்டி எப்படி விட முடியும்? அடுத்தது எப்படி விட முடியும் என்று கூறி கடைசி மகனின் நிலத்தை 2 அடி தோண்டினார்கள். மறுபடியும் ஏமாற்றமே மிஞ்சியது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை தட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அப்பா மேல் வருத்தம் வந்தாலும் அவர்கள் தோண்டியது வீணாக வேண்டாம் என்று எண்ணி அந்த நிலங்களின் விதை விதைத்தார்கள், நீர் பாய்ச்சினார்கள், உரம் போட்டார்கள். உழைப்பு வீண் போகுமா? ஆண்டு முடிவில் அவர்கள் நிலத்தில் அமோக விளைச்சல் அறுவடை செய்து விற்றதில் அவர்களுக்கு கொள்ளை லாபம். இப்படி உழைப்பால் வரும் பயனைத்தான் அப்பா புதையல் என்று கூறியிருப்பாரோ என்று பிள்ளைகள் மூவரும் புரிந்து கொண்டார்கள். நீதி: எந்த செயல் எடுத்தாலும் அதை பாதியில் நிறுத்தி விடாமல் விடாமுயற்சியுடன் செய்து கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டன் தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ. நம்ம யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா நமக்கு பைமோட் ஷாப்பிங் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவங்களோட வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருளை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஆர்டர் செய்யும்போது உங்களுக்கு வீட்டுக்கே டோர் டெலிவரி செய்வாங்க. பொருட்கள் எல்லாமே தரமாக இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.